டங்ஸ் எப்போ கிஃப்ட் ஆப்ரேட் ஆகும்? இப்போ டங்ஸ் பேசுகிறாங்கன்னா என்னெல்லாம் நடக்கும் தெரியுமா? ஒருத்தர் டங்ஸில் பேசுகிறாங்கன்னா அவங்க பேசுகிறாங்க ராபா லீகா தாராபா ரோபோன்னு பேசுகிறாங்க. அப்படி பேசும்போது என்ன நடக்குது? 1 கொரிந்தியர் 14:2 ஆவியினாலே ரகசியங்களை பேசுகிறான்றார். என்ன பண்ணுறாரு? ரகசியங்களேன்னா கர்த்தருக்கு மாத்திரமே அறிந்தது. மனுஷனுக்கு தெரியாத காரியத்தை அவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆமென். அடுத்தது பார்த்தீங்கன்னா 1 கொரிந்தியர் 14:21 என்ன சொல்கிறாரு? தேவன் அவனிடத்தில் பேசுகிறார். கர்த்தர் என்ன பண்ணுறார்? அந்த மனுஷனோட பேசிகிட்டு இருக்கார். ஒன்று இவங்க ஆண்டவரோட பேசிகிட்டு இருக்காங்க, அடுத்தது ஆண்டவர் இவங்களோட பேசிக்கிட்டு இருக்கலாம். அடுத்தது 1 கொரிந்தியர் 13:1 என்ன சொல்கிறாரு? மனுஷர் பாஷைகளை பேசிக்கொண்டிருக்கலாம். மனுஷர் பாஷைகள்னா இப்போ உங்களுக்கு தெரிஞ்சது கன்னடம், இங்கிலீஷ், தமிழ், தெலுங்கு, மலையாளம் இருக்குது. இப்போ நீங்கள் ஹிந்தியில் பேசிகிட்டு இருந்தீங்கன்னா ஹிந்தியில் பேசலாம் இல்லையா? உங்களுக்கு தெரியாத மொழியில், அதாவது ஜப்பான் மொழியில் பேசலாம், ரஷ்ய மொழியில் பேசிக்கிட்டு இருக்கலாம், ஸ்பானிய மொழியில் நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கலாம், கொரிய மொழியில் நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கலாம். அப்போ அவங்க மனுஷர் பாஷைகள், நீங்கள் அறியாத ஆனால் மனுஷர்கள் மற்ற தேசத்தில் பேசிகிட்டு இருக்க பாஷைகளை நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கலாம். தூதர் பாஷைகளை பேசிட்டு இருக்கலாம். அதே 1 கொரிந்தியர் 13:1 என்ன சொல்கிறார்? 13:1 தூதர் பாஷைகள், தேவதூதர்கள் பாஷையை நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கலாம். தூதர்கள் பாஷைகளை நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கலாம்? தூதர்களோடு பேசிக்கிட்டு இருக்கலாம் நீங்கள். அடுத்து என்ன பண்ணுது? ரோமர் 8:26 நாம் வேண்டிக்கொள்வது இன்னதென்று அறியாது இருக்கிறபடினால் நமக்காக வாக்கு கடங்காத பெருமுச்சுக்களோடு பரிசுத்த ஆவியான நமக்காக பரிந்து பேசிக்கிட்டு இருக்கலாம். அப்படி நிறைய பேர் நினைக்கிறாங்க ஆவியானவர் உள்ளேருந்து பேசுவாங்க. இல்லை இல்லை, நமக்குள்ள ஆவியை தூண்டுவார். இப்படி பேசு, இப்படி பேசு, இப்படி ஜெபம் பண்ணு, இப்படி ஜெபம் பண்ணுன்னு நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் அதை லாபா ரீபி காபான்கிட்டு இருப்போம். அடுத்து 1 கொரிந்தியர் 14:4 என்ன சொல்கிறாரு? அவனுக்குள்ளே பக்தி விருத்தி நடந்து கொண்டிருக்கிறது. இன்னுமாக ஆண்டவரை நெருங்கிக்கிட்டு இருக்கான்னு அர்த்தம். அடுத்து அப்போஸ்தலர் 10:45 பார்க்குறோம் என்ன நடக்குது? அப்போஸ்தலர் 10:45 தேவனை புகழ்ந்து கொண்டிருக்கிறாங்க அந்நிய பாஷை பேசி. ஆமென். அப்போ இவெல்லாம் நடக்குது. அடுத்து 2 கொரிந்தியர் 12 2 முதல் 4 வசனங்களில் படித்து பார்த்தீங்கன்னா பரதீசில் பேசப்படும் பாஷை, பாரடைஸில் என்ன பாஷை பேசுவாங்களோ அந்த பாஷை நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கலாம். அப்போ அந்நிய பாஷைனா சாதாரணமானது கிடையாது. அந்நிய பாஷை பேசுகிறது சாதாரணமான கிடையாது. இவ்வளவு நடந்துக்கிட்டு இருக்குது. ஒன்று ரகசியங்களை பேசுகிறீங்க, இன்னொன்று மனுஷத்தில் பேசாமல் தேவனிடத்தில் பேசிக்கிட்டு இருக்கீங்க. அடுத்து ஆவியானவர் உங்களுக்காக பரிந்து பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அடுத்து மனுஷர் பாஷைகள், நீங்கள் அறியாத மனுஷர் மற்ற தேசத்தில் உள்ள பாஷைகளை நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கலாம். அடுத்து தூதர்கள் பாஷைகளை பேசிக்கிட்டு இருக்கலாம். உங்களுக்குள்ள பக்தி விருத்தி நடந்து கொண்டு இருக்கலாம். தேவனை நீங்கள் புகழ்ந்து கொண்டு இருக்கலாம். பரதீசில் பேசப்படும் பாஷைகளை பேசிக்கிட்டு இருக்கலாம். கர்த்தர் உங்களோட பேசிக்கிட்டு இருக்கலாம். 9 காரியங்கள் இருக்குது. ஆமென். அப்போ நம்ம அந்நிய பாஷை பேச 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 தான் என்ன பண்ணணும்? ஆண்டவரோட நெருங்குவோம். நம்ம தனியாக இருக்கும்போது அந்நிய பாஷை பேசணும். ஒரு 2 பேர் 3 பேர் வந்துட்டு என்ன பண்ணணும்? அந்நிய பாஷையில் பேசிகிட்டு கூடாது. அவங்களுக்கு புரிகிற மாதிரி பேசணும். அவங்களுக்கு தமிழ் தெரியும், தமிழில் சொல்லணும். கன்னடத்தில்னா கன்னடத்தில் ஜெபம் பண்ணணும். அப்போ தான் அவங்க ஆமேன் அல்லேலூயான்னு சொல்ல முடியும். ஆமேன்னு என்ன அர்த்தம்? அப்படியே ஆகட்டும். அல்லேலூயான்னு என்ன அர்த்தம்? கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். அப்போ அவன் புரியணும் இல்லையா? அதுக்கு தான் சொல்கிறார். என்ன பண்ணுறாரு? 1 கொரிந்தியர் 14 18-19 என்ன சொல்கிறாரு? உங்கள் எல்லாரையும் நான் அதிகமாக பாஷைகளை பேசுகிறேன். கொரிந்து சபையை பார்த்து பேசுகிறாரு பவுல். உங்கள் எல்லாரையும் அதிகமாக பாஷைகளை பேசுகிறேன். எதற்காக? என் தேவனை சோத்தரிக்கிறேன். அப்படி இருந்தும் நான் சபையிலேனா பப்ளிக் வர்ஷிப் 4-5 பேர் சேர்ந்து ஜெபிக்கும் போது அந்நிய பாஷையில் 10,000 வார்த்தைகளை பேசுகிறதிலும் மற்றவர்களை உணர்த்தும்படி என் கருத்தோடு 5 வார்த்தைகளை பேசுறது எனக்கு அதிக விருப்பமாக இருக்கும். ஏசாயா 28 11-12 வசனங்களையும் 1 கொரிந்தியர் 14-21 பார்க்குறோம். அந்நிய பாஷை பேச நமக்குள்ள ஒரு இளைப்பாறுதல் உண்டாகும். ஏன்னா தேவ பிரசன்னம் நமக்குள்ள வரும்போது நமக்குள்ள ஒரு இளைப்பாறுதல் உண்டாகும். ஆமேன். இது இந்த பேசும்போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா நம்ம சுவாபம் மாறும். திவ்ய சுவாபம் நமக்குள்ள உண்டாகும். ஆமேன்.
பார்த்தீங்கன்னா 2 பேதுரு 1:4 சொல்கிறார் பாருங்க. 2 பேதுரு 1:4 இச்சையினால் உலகத்துண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுவாபத்துக்கு பங்குள்ளலாம் பொருட்டு மகா மேன்மையும் அருமையான வாக்குத்தத்தங்களும் அவைகளை நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. திவ்ய சுவாபம் நமக்குள்ள உண்டாகும், கர்த்தருடைய சுவாபம் நமக்குள்ள உண்டாகும். யாக்கோபு 3 5 முதல் 12 பார்த்தீங்கன்னா நாவு தான் என்ன, அது முக்கியம். ஒரு நெருப்பு மாதிரி ஒரு காட்டையே கொளுத்திரும். அது மாதிரி நாவு ரொம்ப முக்கியம். நீங்கள் டங்ஸ் பேச பேச என்ன ஆகும்னா சபிக்கிற வார்த்தை உங்கள் வாயிலிருந்து வராது. சபிக்கிற வார்த்தை உங்கள் வாயிலிருந்து ஒரு நாளும் வராது. ஏன்னா அதை சுவாபம் மாறும்போது என்ன ஆகும், இருதயத்தை நிறைவினால் வாய் பேச. உங்கள் சுவாபம் மாறி நீங்கள் அந்நிய பாஷை பேச பேச தேவ பிரசனத்தை நிரம்ப உங்கள் சுவாபம் மாறிடும். திவ்ய சுவாபம் உண்டாயிரும். டிவைன் நேச்சர்னு அர்த்தம். அது இயேசு போல பேச ஆரம்பிச்சிருவீங்க. யாராக இருந்தாலும் சரி, உங்களை எவ்வளோ புண்படுத்தினாலும் அமைதியாக இருப்பீங்க. யாரையும் கட் பண்ணுற மாதிரி என்ன பண்ண மாட்டீங்க, பேச மாட்டீங்க. உங்கள் பிள்ளைகளை என்ன பண்ணுவீங்க, ஆசீர்வதிக்கிற வார்த்தைகளை பேசுவீங்க. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்துக்கு நீதிமொழிகள் 18:21 இருக்குது. ஜீவனை தருகிற வார்த்தையை பேசணும். ஏன்னா அந்த நாவு தான் சங்கீதம் 57:4 என்ன சொல்லியிருக்குது, கருக்கான பட்டயம்னு போட்டிருக்கு. கருக்கான பட்டயம்னு போட்டிருக்குது. அதே சங்கீதம் 52:2 தீட்டப்பட்ட சகவரன் கத்தி போல என்றார். சங்கீதம் 143 சர்ப்பத்தை போல என்றார். இந்த நாவு எவ்வளவு பாருங்க. எரேமியா 9:8 கூர்மையாக்கப்பட்ட அம்புன்றார். நீதிமொழிகள் 12:18 போட்டிருக்கு, பட்டய குத்துகள் போல் பேசுகிறவர்கள் உண்டு. சிலர் பேசுனா என்ன பண்ணுவாங்க, அப்படியே நம்மளுக்குள்ளே குத்துற மாதிரி பேசுவாங்க. இதெல்லாம் மாறும் நீ அந்நிய பாஷை பேசும்போது. ஆமேன். உள்ளம் புதுசாகும், உங்கள் உள்ளம் புதுசாகும், உங்கள் மனசு புதுசாகும். அந்நிய பாஷை பேச பேச தேவ பிரசன்னம் உங்கள் ஆவியிலையும் ஆத்மாலையும் வந்து உங்கள் நேச்சரையே மாற்றும். ஆமேன். இது எப்போ கிஃப்ட் ஆப்ரேட் ஆகும்னு கேட்டிங்கன்னா, நான் நேற்று சொன்னேன், ஒரு அவுட்லைன் சொன்னேன், இன்றைக்கி டீட்டெயிலாக சொல்கிறேன். ஒரு குடும்பம் வந்து நிற்கிறாங்க, அதில் ஒரு வாலிப பையன் பாவம் நிறைஞ்ச வாழ்கிறான்னு சொல்லி நீங்கள் சொல்லிட்டீங்கன்னு வைங்க, இன்ன பாவத்தில் இருக்கிறேன். அறிவுணத்து வசனத்தில் அந்த ரகசியத்தை உங்கள்கிட்ட வெளிப்படுத்துவார். இன்ன பாவத்தில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சுன்னா அந்த பையன் என்ன பண்ணுவான், தற்கொலை பண்ணிக்குவான், வீட்டுக்கே போக மாட்டான், தலைமறைவாயிடுவான். அப்போ என்ன பண்ணுவீங்க, அந்நிய பாஷை பேசணும். எப்பயுமே ஒரு கற்பனையில் ஒரு ட்ரையாங்கிளை நீங்கள் வச்சுருக்கணும், ஒரு முக்கோணம். ஒரு சைடு அவன், ஒரு சைடு நம்ம, ஒரு சைடு இயேசு கிறிஸ்து. நம்ம இவன்கிட்ட நேரடியாக பேசக்கூடாது, நம்ம இயேசு கிறிஸ்து தான் பேசணும். இயேசுவே உனக்கு வெளிப்படுத்துங்க. நம்ம அந்நிய பாஷை பேசணும். ஓ ராபா காபா ரீபான்னு உள்ளத்தில் என்ன பண்ணணும், இயேசுவே உன்னோட பேசுங்க, அவன் பாவத்தை உணர்த்துங்கன்னு. அப்போ அவன் அழ ஆரம்பிப்பான். ஆனால் எல்லோரும் நினைப்பாங்க இயேசுவை நினச்சவன் அழுகிறான்ட்டு. ஆனால் அவன் பாவத்தை உணர்ந்து அழுவான். ஆவிகளை பகுத்தறி வரத்தில் அந்த ஆவி இப்போ என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு ஆவிகளை பகுத்தறி வரத்தில் உங்களுக்கு காமிப்பார். இப்போ அவன் பாவத்தை உணர்றான், இப்போ மன்னிப்பு கேட்குறான், அது அழுகிறான், ஒப்பு கொடுக்குறான்னு உங்களோட ஆண்டவர் பேசுவார். அதுதான் வரமாக செயல்படுறது. ஆமேன். கிஃப்ட் ஆப்ரேட் ஆகுது மற்றவங்களுக்காக. முதல்ல நம்ம அந்நிய பாஷை பேசி நமக்குள்ளே அது பக்தி விருத்தி உண்டாகும். அது மற்றவங்களுக்காக பயன்படுத்தும் போது அது வரமாக செயல்படும். ஆமேன். பாஷைகளை வியாக்கியானம் பண்ண வரம். பாஷைகளை வியாக்கியானம் பண்ணால் ஒருத்தர் பேசுகிறாங்க டங்ஸில். இப்போ நிர்மல் பேசிகிட்டு இருக்காருன்னா ஆண்டவரே இவர் என்ன பேசுகிறாருன்னு கேட்டால் போதும். ப்ரே பண்ணணும், ஆண்டவரே இவர் என்ன பேசிக்கிட்டு இருந்த 9 காரியங்கள் இருக்கு இல்லையா, அப்படி கொண்டு சொல்லுவார். இவன் தேவனை புகழ்ந்துக்கிட்டு இருக்கிறான், நான் இவனோட ரகசியத்தை பேசிகிட்டு இருக்கிறேன், அவன் என்னோட பேசிக்கிட்டு இருக்கிறான், அவனுக்கு இப்படிப்பட்ட ஒரு பாரம் இருக்குது. அப்படி உங்களுக்கு என்ன பண்ணுவார், விளக்கு சொல்லுவார். இதே வரந்தான் சொப்பனங்களையும் தரிசனங்களையும் வியாக்கியானம் பண்ணுவார். இப்போ எப்படி கேட்குறீங்க, இவர் என்ன பாஷை பேசுகிறாரு, அந்நிய பாஷை பேசிட்டாரு, என்ன பண்ணிகிட்டு இருக்காருன்னு உங்களுக்கு பேசுகிறார் இல்லையா. அதே மாதிரி சொப்பனத்தை சொல்லும்போது நமக்கு அது புரியாது, ஏன்னா நமக்கு அறிவு கெட்டாத காரியமாக இருக்கும். அப்போ நீங்கள் அதே மாதிரி ஆண்டவர் இது என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த சொப்பனத்தை உங்களுக்கு விளக்கி சொல்லுவார், அந்த தரிசனத்தை உங்களுக்கு விளக்கி சொல்லுவார். உதாரணத்துக்கு சொல்கிறேன், நான் நிர்மலும் டொனால்ட் ட்ரம்ப்பும் ஜப்பானில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்படி ஒரு சொப்பனம் வருது. நிர்மல் எங்கே இருக்கார், பெங்களூர் பட்டணத்தில் இருக்கார். டொனால்ட் ட்ரம்ப் எங்கே இருக்கார், அமெரிக்காவில் இருக்கார். இப்போ பெங்களூரில் டொனால்ட் ட்ரம்ப்பும் நிர்மலும் பேசிக்கிட்டு இருக்காருன்னா டொனால்ட் ட்ரம்ப்பு அமெரிக்க ஜனாதிபதி எங்கே வந்திருக்கிறாரு, பெங்களூருக்கு வரலாம்.
இல்லை நிர்மல் வாஷிங்டன் டிசியில் ஒயிட் ஹவுஸில் உட்காந்து பேசினா இவர் அங்கே போயிருக்கலாம். 2 பேருமே எங்கே உட்காந்துருக்காங்க? ஜப்பானில் உட்காந்துருக்காங்க. அப்போ என்ன பண்ணுவார்னா, ஏன் நிர்மலை காமிக்கிறார்? எசேக்கியேலை காமிச்சிருக்கலாம், யோனாக்கை காமிச்சிருக்கலாம், ரிக்சன் டேனியில் காமிச்சிருக்கலாம். ஏன் நிர்மலை காமிச்சார்னு உங்கள்கிட்ட பேசுவார் ஃபஸ்ட்டு. அடுத்து புட்டினை காமிச்சிருக்கலாம், பெஞ்சமின் நேத்தன்யாவை காமிச்சிருக்கலாம். ஏன் டொனால்ட் ட்ரம்ப்பை காமிச்சார்னு உங்கள்கிட்ட பேசுவார். அடுத்து இவங்க 2 பேருக்குள்ள ரிலேஷன்ஷிப் என்னன்றதை உங்கள்கிட்ட பேசுவார். அடுத்து ஜப்பானுக்கும் இவங்களுக்கும் உள்ள சம்பந்தத்தை உங்கள்கிட்ட பேசுவார். ஆமென். அதுக்கு நீ என்ன பண்ணணும்னா, இந்த பைபிளில் இருக்கிற சொப்பனங்கள், தரிசனங்கள், எசேக்கியேலுக்கு நிறைய தரிசனங்கள் இருந்தது, தானியேலுக்கு நிறைய தரிசனம் இருந்தது, அப்போஸ்தலன் யோவான் நிறைய தரிசனம் பார்த்தாரு, சகரியா தரிசனம் பார்த்தாரு, யோசேப்புட்ட சொப்பனத்தை சொன்னாங்க. சிறைச்சாலை என்ன பண்ணோம், இந்த சிறைச்சாலையில் பானபாத்திரக்கார தலைவனும் சுயம்பாகி தலைவனும் கப்பேரரும் பேக்கரும் சொன்னாங்க. அப்போ அந்த சொப்பனத்தெல்லாம் நீங்கள் படித்து பார்க்கணும். பார்வோன் தன் சொப்பனத்தை யோசேப்பிட்ட சொன்னார். அதுக்கப்புறம் நேபுகாத்நேச்சாரோட சொப்பனத்தை தானியேல் விவரித்து சொல்கிறார். தானியேல் அநேக தரிசனங்களை பார்க்குறார். இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும்னா கவனமாக படித்து பார்க்கணும். அந்த படித்து பார்க்கும்போது உங்களுக்குள்ளே இந்த கிஃப்ட் ஆப்ரேட் ஆக ஆரம்பிக்கும். ஆமென், ஆமென். நீங்கள் வசனம் மூலமாக தான் வரங்கள் வரும். திடீர்னு அப்படி வர்றது கிடையாது. உங்களுக்கு இருக்க வரங்களை இந்த வார்த்தை உள்ளே போய் அனல் மூட்டும். ஆமென். சங்கீதம் 72:6 பாருங்க. மழை துளி போல பனி போல இறங்குவார். இறங்கும்னா இருக்கு, இறங்குவார். அந்த சங்கீதம் 72 கீழே பிராக்கெட்டில் என்ன போட்டிருக்கு? சாலமோனை பற்றிய சங்கீதம். இட்ஸ் அபவுட் சாலமோன். அந்த சங்கீதம் முடியும் போது என்ன எப்படி முடியுது? தாவீதின் விண்ணப்பம். இது யார் பாடினது? தாவீதுடைய பிரேயர் சாங். தன் மகனை கொடுத்த அபிஷேகத்தை சொல்கிறாரு. அவருடைய அபிஷேகம் சாலமோனில் யார்? ஞானம், ஞானத்தின் அபிஷேகத்தை சொல்கிறாரு. புல்லு மேலே விழும் பனி போல, புல்லறுப்புண்ட வெளியின் மீது விழும் மலைத்தூரலை போல ஆவியானவர் இறங்குவார்னு. இது எப்படி இறங்குன்னு கேட்டிங்கன்னா, உபாகமம் 32 அதிகாரம் 2வது வசனம். உபாகமம் 32 அதிகாரம் 2வது வசனம். ஆமென். வசனம் இறங்கும். இந்த வசனத்துக்குள்ளே தான் வரங்கள் இருக்குது. ஆமென். அபிஷேகம் இந்த வசனத்துக்குள்ளே தான் இருக்குது. இது அபிஷேகப்பட்ட வார்த்தை. 2 தீமோத்தேயு 3 அதிகாரம் 16வது வசனத்தில் பார்க்குறோம். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறதுன்னு. யோவான் 6:63 பார்த்தோம், என் வசனங்கள் ஆவியாயும் ஜீவனுமாய் இருக்குதுன்னு சொல்லி. அப்போ ஸ்பிரிட் ஃபில்டு வேர்டு, ஹோலி ஸ்பிரிட் ஃபில்டு வேர்டு, பரிசுத்தாவின் அபிஷேகம் நிறைந்த இந்த வார்த்தையால் என்னை நிரங்கும் போது வரங்களினாலே நிரப்பப்படுவீங்க, கனிகளினாலே நிரப்பப்படுவீங்க. ஆமென். கனிகள் வரும்போது என்ன ஆகுது? உங்களுக்கு அது நன்மை, உங்களுக்கு தான் அது பெனிஃபிட். அது மற்றவங்களுக்கு புரோஜனம் கிடையாது. அது வரங்களாக வரும்போது தான் மற்றவங்களுக்கு புரோஜனப்படும். ஆமென். அப்போ வரங்கள் இப்படி தான் உங்களுக்குள்ளே வருது. ஆமென். அப்போ முதலாவது எந்த கிஃப்ட் ஆப்ரேட் ஆகும்னு கேட்டிங்கன்னா, விசுவாச வரம். விசுவாச வரம். என் கர்த்தரால் கூடாத காரியம் எதுவுமே கிடையாது. அது விசுவாசம். இன்னொன்று, கர்த்தர் என்னோட பேசுவார். எனக்கு 9 வரங்களை ஆப்ரேட் பண்ணுவார், என்னை கொண்டும் பயன்படுத்துவார். எனக்கு 9 வரங்களை கொடுத்து என்னையும் பயன்படுத்துவார். இந்த விசுவாசம் முதல்ல வரணும். இது வந்தால் தான் மற்ற கிஃப்ட் ஆப்ரேட் ஆகும். ஆமென். ஒருத்தர் பார்த்த உடனே, இப்போ யோவான் எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரத்தில் 45 51 வசனங்களை பார்த்தீங்கன்னா, நாத்தான் வேலு பிலிப்பை கூட்டிகிட்டு வரார் இயேசு கிறிஸ்துட்ட. அப்போ என்ன சொல்கிறார்? நாத்தான் வேலை பார்த்து, இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன்றாரு. தேவனே நீர் ஆண்டவரே நீர் எப்படி அறிவீர்ன்றார். அப்போ என்ன சொல்கிறார் ஆண்டவர்? நீ அத்தி மரத்தின் கீழே நிற்கும் போது உன்னை பார்த்தேன்றார். பிலிப்பு உன்னை பார்க்கறதுக்கு முன்னாடி அத்தி மரத்தின் கீழேன்னு என்ன அர்த்தம்? அந்த காலத்தில் யூத ஸ்திரீகள் கர்ப்பிணியாக இருக்கிறவங்க அத்தி மரத்தின் கீழே உட்காந்துருப்பாங்க. ஒரு யூத ஸ்திரீ அத்தி மரத்துக்கு கீழே உட்காந்துருக்காங்கன்னு என்ன அர்த்தம்? அவங்க கர்ப்பிணியாக இருக்காங்கன்னு அர்த்தம். அப்போ என்ன சொல்கிறார் ஆண்டவர்? உன்னை கற்பத்திலே உன்னை அங்கே கண்டேன்றார். அவன் தேவனுடைய குமாரன், நீ இஸ்ரவேலின் ராஜான்றான். உன்னை கற்பத்தில் பார்த்து அத்திமரத்துங்களே உன்னை பார்த்தேன்றதுக்காக சொல்கிற. இதை விட நீ பெரிதான காண்களை காண்பாய். தேவதூர்கள் பரலோகத்துக்கு ஏறுவது இறங்குவதை நீ காண்பாய் என்றார்.
ஆமென். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் பாருங்க, ஆண்டவர் எப்படி பேசுவார் பாருங்க. இந்த அறிவை உணர்த்தும் வசனம் இருந்ததுன்னா உங்களோட எப்படி பேசுவார்னு. அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரம், அதில் அந்த அனனியாவோட ஆண்டவர் பேசுகிறார் பாருங்க. எப்படிலாம் பேசுகிறார் பாருங்க. 10வது வசனத்தில் பாருங்க. அனனியா என்னும் பேருள்ள சீஷன் இருந்தான். அவனுக்கு கர்த்தர் தரிசனமாகி அனனியாவே என்றார். அவன் ஆண்டவரே இது அடையன் என்றான். அப்பொழுது கர்த்தர், நீ எழுந்து நேர்த்தெரு. என்ன தெருவான்? அந்த தெருவுடைய பேர் ஸ்ட்ரைட் ஸ்ட்ரீட், நேர்த்தெரு எனப்பட்ட தெருவுக்கு போய் யூதாவின் வீட்டிலே, 2வது காரியம் என்ன சொல்கிறாரு? யூதான்றவன் வீட்டில். 3வது தர்சு பட்டணத்தானாகிய என்றார். 4வது சவுல் என்னும் ஒருவனை தேடுன்றார். 5வது அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான்றார். 6வது அனனியா என்னும் பேருள்ள ஒரு மனுஷன் தன்னிடத்தில் வரவும். 7வது தான் பார்வையடையும்படி தன்மேல் கை வைக்கவும் தரிசனம் கண்டான் என்றார். இப்படி போல் உங்களோட பேசுவார். அறிவை உணர்த்தும் வசனம் இருந்ததுன்னா உங்களோட இப்படி பேசுவார். இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரு? பஸ்கா பண்டிகை ஆசரிக்கணும், 2 பேரை அனுப்புகிறார். எப்படின்னு அடையாளம்? ஒருத்தன் தண்ணீர் கூட சுமந்துட்டு போவான், அவன் பின்னாடியே போங்க. அவங்க ஒரு வீட்டுக்குள்ளே போவான், அங்கே போன அங்கே ஒரு ஹவுஸ் ஓனர் நிற்பான். அவன் உங்களை கூட்டிகிட்டு போய் ஒரு பெரிய கம்பளம் விரிச்சிருக்கிற விஸ்தாரமான அறையை காமிப்பான். அப்போ அவன்கிட்ட சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து பஸ்காவை ஆசரிக்கணும்னு கேட்டாருன்னு. இப்படி போல் பேசுவார் உங்கள்கிட்ட. இன்னொருத்தர் என்ன சொல்கிறார்? 2 பேர் அனுப்புகிறாரு. ஒரு 3 செந்து சேர்கிற இடத்துல கழுதை குட்டி கட்டியிருக்கோம், நீங்கள் அதை அவளுங்க அவிழ்க்கும் போது கேட்பாங்க, இது ஏன் அவுக்குறீங்கும் போது இயேசு கிறிஸ்து கேட்டார்னு சொல்லுங்கள், உங்களை விட்டுருவாங்க அந்த கழுதை குட்டியேன்னு. இப்படி போல் உங்கள்கிட்ட பேசுவார். ஆமென். தீர்க்கதரிசன வரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ எலெக்ஷனுக்காக ஜெபிக்கிறீங்கன்னா கிறிஸ்தவத்துக்கு ஆதரவான ஒரு அரசாங்கத்தை கொண்டு வருவேன்வார். அதான் தீர்க்கதரிசன வரம். அதில் என்ன இருக்குன்னா, பக்தி விருத்தி இருக்கும், எச்சரிக்கை இருக்கும், ஆறுதல் இருக்கும். ஆமென். ஒரு பக்தி விருத்தி இருக்கும், ஆண்டவரோடு இன்னும் நெருங்கும்படியாக இருக்கும், ஆறுதலாக இருக்கும், ஒரு தாய் தேற்றுவது போல் இருக்கும், உங்களுக்குள்ள ஒரு ஆறுதல் உண்டாகும். அதுதான் தீர்க்கதரிசன வரம்ன்றது. அது எங்கே இருக்குன்னா 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 3வது வசனம் பாருங்கள். மனுஷருக்கு பக்தி விருத்தி, புத்தி, ஆறுதல், இதுதான் தீர்க்கதரிசன வரம். அறிவு உணர்த்து வசனத்தில் என்ன சொல்வார்னா, யாரை முதலமைச்சராக கொண்டு வருவார், என்ன பேருள்ளன்னு சொல்வார். அவருடைய கடந்த கால வாழ்க்கையை சொல்லுவார், அவருடைய நேச்சுரை சொல்லுவார், அவருடைய கேரக்டரை சொல்லுவார். இதுதான் அறிவு உணர்த்து வசனம். ஞானத்தை போதிக்கும் வசனத்தில் எப்படி பேசுவார்னு கேட்டிங்கன்னா, ஏன் அவரை கொண்டு வருகிறார், இன்னாரை கொண்டாடாமல் ஏன் இந்த குறிப்பிட்ட மனுஷனை கொண்டு வருகிறார்ன்ற காரண காரியங்கள் உங்களோட பேசுவார். ஆமென். இப்போ ஒரு திருமணத்துக்காக ஜெபிக்கிறீங்க, ஒரு பையனுக்கு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணணும், இல்லை ஒரு பொண்ணுக்கு ஒரு பையனை கல்யாணம் பண்ணணும். அப்படி மாதிரி 2 பேர் வரான், 2 பையங்க வராங்க, 2 பேரும் ஒரே மாதிரி நல்லா படிச்சிருக்கான், நல்லா ஒரே மாதிரி இருக்குது சிவி, 2 பேரும் நல்லா படிச்சிருக்கான், ஒரே மாதிரி வேலையில் இருக்கிறான், எல்லாத்துலேயும் கரெக்டாக இருக்குது. எது தேவ சித்தம்னு கேட்டிங்கன்னா, அப்போ அறிவு உணர்த்து வசனத்தில் தான் தேவ சித்தத்தை வெளிப்படுத்துவார். அவனுடைய கேரக்டர் என்னன்றது அறிவு உணர்த்து வசனத்தெல்லாம் சொல்லுவார். நம்ம நாத்தார்கள் பதிலாக ஏதோ கபடற்ற உத்தமமானவன், அப்படி போல் ஆண்டவர் அந்த நேச்சுரை பேசுவார். நேற்றெல்லாம் நான் அறிவு உணர்த்து வசனத்தை தான் ஆப்ரேட் பண்ணேன். ஒவ்வொருத்தரையும் தூக்கி நிறுத்தி நான் சொல்லும்போது இந்த வேர்ட் ஆஃப் நாலேஜ் அறிவு உணர்த்து வசனத்தெல்லாம் அவங்க கேரக்டரை பற்றி நான் சொன்னேன். ஆமென். அப்படி போல் சொல்லுவார். ஒரு ஃபோட்டோ இருந்தால் போதும் உங்களுக்கு, அது கூட தேவையில்லை. நீங்கள் கண்ணு மூடி ஆண்டவரே இதில் எந்த பையன்ப்பான்னு கேட்டிங்கன்னா, இந்த பையன் நேச்சர் என்ன, அந்த பையன் நேச்சர் என்னன்னு சொல்லுவார். நமக்கு தெரிஞ்சதெல்லாம் கடந்த காலம் நிகழ்காலம்தான், எதிர்காலம் பற்றி நம்மளுக்கு தெரியாது. அப்படி போல் என்ன பண்ணுவார் ஆண்டவர், அந்த அறிவுணர்த்து வசனம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு அவன் ஃப்யூச்சரில் யார் கரெக்டாக இருக்குன்னு உங்களுக்கு சொல்லுவார். நமக்கு தெரிஞ்சதெல்லாம் பாஸ்ட்டும் ப்ரெசண்ட்டும் தான், ஃப்யூச்சர் நமக்கு தெரியாது, ஃப்யூச்சர் ஆண்டவருக்கு தெரியும். அப்போ ஃப்யூச்சரில் எந்த பையன் கரெக்டாக இருப்பான்னு ஆண்டவருக்கு தான் தெரியும். இந்த பிள்ளையோட நேச்சர் என்ன, அந்த பையனுடைய நேச்சர் என்ன, இது யார் சேர்ந்தால் கரெக்டாக இருக்குன்னு ஆண்டவருக்கு தான் தெரியும். அதை அறிவு உணர்த்து வசனத்தில் வெளிப்படுத்துவார். அந்த காரண காரியங்களை ஞானத்தை போதிக்கும் வசனத்தில் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். ஆமென். குணமாக்கு வரங்கள் எப்படி செயல்படுன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் மார்க் 6ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு அற்புதத்தை அங்கே செய்ய முடியலைன்னு இருக்கும். மார்க்கு 6ஆம் அதிகாரம் பாருங்கள்,
மார்க் 6ஆம் அதிகாரத்தில் அவங்க வந்து அவிசுவாசமாக இருந்தாங்க. இவன் தச்சனுடைய குமாரன் தானே, இவன் நம்ம யோசேப்பு தச்சனுடைய குமாரன் தானேன்னு பார்த்தாங்க. இவர் தெய்வ மாம்சத்தில் வந்து தெய்வம்னு பார்க்கல, அவங்கள்ட்ட விசுவாசம் இல்லை. அதனால் பாருங்கள் 5வது வசனத்தில், அங்கே அவர் சில நோயாளிகள் மேல் கைகளை வைத்து அவர்களை குணமாக்குறது என்று வேறு ஒரு அற்புதம் செய்யக்கூடாமல். அப்போ ஹீலிங் கிஃப்ட்டு சாதாரணமாக ஆப்ரேட் ஆகும். ஆமேன். நீங்கள் மற்றவங்களுக்காக ஜெபிக்கும்போது என்ன ஆகும்? ஹீலிங் கிஃப்ட்டு ஆப்ரேட் ஆகும். ஆனால் அவங்க விசுவாசப்படி செய்யணும், அவங்களுக்கு விசுவாசம் வேணும். எனக்கு கர்த்தர் சுகம் தர முடியும்னு நினைக்கும் போது என்ன பண்ணணும்? அப்போ சில பேர் எண்ணெய் பூசி ஜெபிக்கணும்னு நினைப்பாங்க. அப்போ அவங்களுக்கு என்ன பண்ணணும்? அவங்க விசுவாசத்தின்படி எண்ணெய் பூசி ஜெபிக்கணும். ஆவிகளை பகுத்தறியும் வரத்தில் என்ன பண்ணுவார்னா, எதனால இந்த சுகவீனம்னு உங்களுக்கு காமிப்பார். பாவத்தினால் வந்த சுகவீனமா அப்படின்றத உங்களுக்கு காமிப்பார். ஒருவேளை பாவத்தினால் வந்த சுகவீனம்னா என்ன பண்ணணும்? நீங்கள் அவங்கள முதல்ல எடுத்தோடனே அவங்க மேலே கை வச்சு என்ன பண்ணிடக்கூடாது? உங்களுடைய சுகமளிக்கு வல்லமை இறங்கிட்டு போப்பான்னு ஜெபிக்கக்கூடாது. அவங்கள மனம் திரும்பும்படியாக ஜெபிக்க வைக்கணும். பாவங்களை அறிக்கை செய்து இயேசு கிறிஸ்துவிடம் மன்னிப்பு கேளுங்க, கல்வாரி சிலுவின் ரத்தத்தால் கழுவப்படணும், சுத்திகரிக்கப்படணும்னு ஜெபம் பண்ணுங்கன்னா அப்போ தான் அவங்க அதுக்கு தகுதியாவாங்க. ஆமேன். அது பாவத்தினால் வந்த சுகவீனம். 38 வருஷம் வியாதி உள்ளவனுக்கு 38 வருஷம் அவன் எப்படி எதனால இருந்தான்? பாவத்தினால. ஏன்னா முதல்ல சுகப்படுத்தி அனுப்பிச்சிட்டார், அப்புறம் தனிமை இனி பாவம் செய்யாதேன்றார். அப்படி போல் உங்களுக்கு காமிப்பார். 18 வருஷம் கூனியை பார்க்கும்போது என்ன பண்ணார்? சாத்தானின் பலவீனப்படுத்தும் ஆவியால் அவர் கட்டப்பட்டிருக்கிறார், அதனால் கூனியாக இருக்கா 18 வருஷமா. அப்போ என்ன பண்ணணும்? அந்த ஆவியை கட்டி ஜெபிக்கும்போது தான் அங்கே விடுதலை உண்டாகும். அதுக்கு தான் ஆவிகளை பகுத்தறிய வரோம். ஆமேன். ஆவிகளை பகுத்தறிய இடத்துல இந்த இடத்துல பரிசுத்த ஆவியினானவர் எந்த அளவுக்கு அசைவாடிக்கிட்டு இருக்கார்ன்றதை வெளிப்படுத்துவார். ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் பரிசுத்த ஆவியான இருப்பதை ஆவிகளை பகுத்தறிய இடத்துல வெளிப்படுத்துவார். பிசாசை வெளிப்படுத்துவார். சூனியமா, அது சாபமா, அது ஏவலின் ஆவியா. சில பேர் பார்த்தீங்கன்னா சாதாரண நிற்பாங்க, இப்போ நல்லபடி ஆடுனாங்கன்னா தெரியும் பிசாசு அலக்கழிக்குதுன்னு. சில பேர் அமைதியாக நிற்பாங்க, எங்கன்னா எங்கே இருந்தோ ஒரு ஆவியை ஏவிக்கிட்டு இருப்பான். அப்போ நீங்கள் அங்கே ஆவியை கட்டணும், அப்போ இங்கே டெலிவரன்ஸ் உண்டாகும். ஆமேன். அப்போ ஹீலிங் கிஃப்ட்ன்ற டக்குன்னு ஆப்ரேட் ஆகாது. முதல்ல டிசைனிங் ஆஃப் த ஸ்பிரிட் ஆப்ரேட் ஆகணும். இது பாவத்தினால் வந்ததுன்னா ஆவிகளை பகுத்தறிவத்தில் வெளிப்படுத்துவார். அதுக்கப்புறம் நம்ம அதுக்காக நீங்கள் அவங்கள ரெப்பன் பண்ணி மனம் திரும்ப வச்சு ஜெபிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? அவங்களுக்காக ஜெபிக்கணும். ஆமேன். அப்படி ஒவ்வொன்றையும் நீங்கள் என்ன பண்ணணும்? டிசைன் பண்ணுறது. ஒரு ஸ்பிரிட்டை வந்து டிசைன் பண்ணுறது. ஒருத்தருக்குள்ளே பெருமையின் ஆவி இருக்கும், சிலருக்கு மேட்டிமையின் ஆவி இருக்கும். அவங்க வந்து எனக்கு ஜெபம் பண்ணுங்க, எங்கள் வாழ்க்கையில் ஒன்றுமே நடக்க மாட்டேங்குதுங்கன்னுவாங்க. அந்த பெருமையின் ஆவி போனால் தான், அந்த மேட்டிமையின் ஆவி போனால் தான் அகந்தை இருக்கும் சில பேருக்கு. அகந்தைன்னு என்ன? அகந்தைன்னு என்ன? அரகன்ஸ். என்னை விட்டால் யாரும் கிடையாது, என்னை மாதிரி கீபோர்டு யாரையும் வாசிக்க முடியாது, என்ன மாதிரி ட்ரம்ஸ் யாரும் வாசிக்க முடியாது, என்ன மாதிரி கேமரா யாரும் பண்ண முடியாது, நான் படித்த படிப்பு யாரும் படிக்க முடியாது. ஒரு அகந்தையாக இருப்பாங்க. அந்த அகந்தை போனால் தான் அவங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்க முடியும். இது ஆவிகளின் பகுத்தறிவு வரத்தில் காமிப்பார். பரிசுத்த ஆவியானவரை காமிக்கிறார், இனங்காண வைக்கிறார், பிசாசை காண வைக்கிறார், என்ன வகை பிசாசுன்னு காமிக்கிறார். அடுத்து மனுஷனுக்குள்ளே இருக்கிற ஆவிகளெல்லாம் பகுத்தறிய வைப்பார். ஆமேன். இதுக்குத்தான் ஆவிகளை பகுத்தறியும் வரம்ன்றது. ஆமேன். ஒரு இடத்துக்கு என்ன பண்ணாங்கன்னா, நான் ஒரு சபையில் பேச போயிருக்கிறேன். அப்போ என்னைய அந்த பாஸ்டர் கூப்பிட்றாரு, பக்கத்தில் ஒரு வீட்டில் ஜோமன்ட்டு போகலாம்னு. நான் போனால் விசுவாசிகள் எல்லாரையும் கூட வராங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு. இவ்வளோ நல்ல விசுவாசிகள் இவரே ஏதோ ஊழியத்துக்கு போகிறாங்க, 2 பேர் போகலாம்ல, என் கூடயே வராங்களேன்னு. அங்கே போனால் ஒரு வாலிப சகோதரியை கட்டிலில் கட்டி வச்சுருக்குறாங்க, கயிறை வச்சு கட்டி வச்சுருக்குறாங்க. என்னன்னா கல்யாணம் ஆகி போயிருக்கு, 6 மாதத்துக்குள்ளே புருஷன் வந்து வீட்டில் விட்டான். பிசாசு பிடிச்சிருக்கு, பிசாசு போனால் தான் நான் கூப்பிட்டு போன்னு விட்டு போயிட்டான். இந்த பிள்ளை 6 மாதமாக கட்டி வச்சுருக்குறாங்க. எவ்வளோ ஊழியக்காரங்க ஜெபிச்சிருக்காங்க, நடக்கலை. நான் அந்த கயத்தை அவுத்து விடுங்கன்னு. இல்லை அவுக்கக்கூடாதுன்றாங்க அந்த பொண்ணுடைய தாய். ஏங்க அவுக்கக்கூடாதுன்னு நேராக போய் கிணத்துல குதிச்சிரும். தற்கொலையின் ஆவி அதுக்குள்ளே. செத்துப்போன்னு அதுக்குள்ளே செத்துப்போ எதுக்கு இருக்கணும்னு. அப்போ என்ன வர வேணும்? எனக்கு விசுவாசம் வர வேணும். என் கர்த்தர் இந்த பிள்ளைக்கு விடுதலை கொடுக்க முடியும். என் கர்த்தர் இந்த ஊழியத்தை என்னை கொண்டு செய்ய முடியும். இதுக்காக என்னென்ன வரங்கள் வேணுமோ அத்தனை வரங்களை எனக்கு கர்த்தர் எனக்குள்ளே ஆப்ரேட் பண்ணுவார். இந்த விசுவாசம் எனக்குள்ளே வேணும். விசுவாச வரம். ஆவிகளை பொறுத்தவரை தற்கொலை நாவின்னு சொல்லிட்டாங்க அவங்களே.
எனக்கு அவங்க சொல்லணும்ல. ஆவிகளை பார்த்துருந்தா உங்களுக்கு என்ன பண்ணுவார்? இது தற்கொலையின் ஆவி, இது அப்படி காமிப்பார். இது சூனியத்தினால் வந்ததா, இது பிசாசு கட்டி வச்சுருக்கானா அப்படி உங்களுக்கு காமிப்பார். அப்போ விசுவாச வரத்தில் சொல்கிறேன், நான் இந்த கயிறு அவுத்து விடுங்கன்றேன். அவுத்து விட்டோடனே அது கட்டில் இருந்த அந்த புள்ள ஃபேன் வரைக்கும் போய் கீழே வந்து திரும்ப ஃபேன் வரைக்கும் போய் கீழே வந்துக்கிட்டு இருக்கு. இதை பார்த்தோன்னே எல்லோரும் கட்டி வச்சுருங்கன்றாங்க. இந்த கூட்டமெல்லாம் வந்தது எனக்கு ஊழியத்துக்கு கூட இருந்து ஜெபிக்கிறக்கா வரல, வேடிக்கை பார்க்க வந்த கூட்டம். ஏன்னா நிறைய பேர் வந்தாங்க, ஒன்றுமே நடக்கலை, இவனை வச்சு என்ன நடக்குன்னு பார்க்கலாம், வேடிக்கை வந்திருக்காங்க, எல்லாம் ஓடுறாங்க. எல்லாம் இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாவாதானாங்களா, தொப்புன்னு விழுந்துச்சு. ரிலீஸ்ன்ட்டார் ஆண்டவர், எனக்கு கூட ரிலீஸ்ன்ட்டார். அடுத்து பார்த்தீங்கன்னா அதுக்கு அப்பாற்பட்ட ஆவி இதுக்குள்ளே உட்காந்துருக்கு, அமுக்கிக்கிட்டு இருக்கு, அப்ரெஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு, அதை அழுத்திக்கிட்டு இருக்கு. ஏசு சொல்லு அப்படின்னா ஏசு சொல்லு, ஏசு சொல்லுன்னா இதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க? ஆண்டவர் உங்களை கைட் பண்ணணும். ஞானத்தை போதிக்கு வசனம் இருந்தால் தான் அடுத்தடுத்து என்ன பண்ணணும்னு உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பார். அதுதான் கர்த்தருடைய ஞானம். வேடா விஸ்டம் தான் மேலே நிற்கணும். ஞானத்தை போதிக்கு வசனம் எப்படி செய்யணும்னு அடுத்து பார்த்தா ஆண்டவர் சொல்கிறாரு, நீ ஏசு ஏசுன்னு சொல்லிக்கிட்டே இருன்றார். நான் ஜீசஸ் ஏசு ஏசுன்னா டப்புன்னு விழுந்துச்சு, ரிலீஸ் ஆயிடுச்சு. எந்திரிச்சோடனே எனக்கு பசிக்குதுன்னு பல நாள் சாப்பிடாமல் இருந்திருக்கு. பிசாசுனால சாப்பாடை கொடுத்தாங்க, வந்துட்டேன். வந்த பிறகு பார்த்தீங்கன்னா 2-3 நாள் கழித்து அந்த பாஸ்டர் ஃபோன் பண்ணுறார், புருஷன் வந்து கூட்டிகிட்டு போயிட்டான்ட்டு. ஆமே. பிசாசை கண்டு பயப்படக்கூடாது. பிசாசை கண்டு என்ன பண்ணக்கூடாது? பயப்படக்கூடாது. ஏன்னா மத்தேயு 17:22 என்ன சொல்கிறாரு? இந்த ஜாதி பிசாசு உபாசனாலும் ஜெபத்தினாலும் போகாதுன்றாரு. ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன சொல்கிறாரு? அந்த மத்தேயு 17ஆம் அதிகாரத்தில் அதுக்கு முன்னாடி என்ன சொல்லி ஆரம்பிக்கிறார் அவங்ககிட்ட பேசும்போது? பிசாசுகளால் முடியலை. அப்போ என்ன சொல்கிறாரு 17ஆவது வசனத்தில்? விசுவாசம் இல்லாத மாறுபாடு உள்ள சந்ததியே. அப்போ என்ன வேணும்? பிசாசை விரட்டுறதுக்கு முதலாவது விசுவாசம் வேணும், உபவாசம் வேணும், ஜபம் வேணும். இன்றைக்கி பிசாசை வரணும், இன்றைக்கி உபவாசம் இருந்து போகிறதில்ல. ஃப்ரீக்வெண்ட்டாக உபவாசம் இருக்கிற பழக்கம் உங்களுக்கு இருக்கணும். உபவாசம் இருக்கணும், வார்த்தை அதிகமாக படிக்கணும். நீங்கள் சாதாரண ஒரு 10 அதிகாரம் 15 அதிகாரம் படிக்கிறீங்கன்னா உபவாசம் இருக்கும்போது நாள் முழுவதும் வார்த்தையை படிக்கணும். இதுக்குள்ளே தான் கர்த்தருடைய வல்லமை இருக்குது. நீங்கள் ரோமர் 1ஆம் அதிகாரம் 16ஆவது வசனத்தில் படித்தீங்கன்னா கர்த்தருடைய வல்லமை இந்த வார்த்தையில் இருக்குன்றார் பவுல். ஆமென். இந்த வார்த்தையை நீங்கள் புசிக்கணும், அதிகமாக புசிக்கணும். எரேமியாவை போல, எசேக்கியேலை போல, அப்போஸ்தலன் யோவானை போல வார்த்தை அதிகமாக புசிக்கணும். படிச்சுக்கிட்டே இருக்கணும். பைபிளை உபவாசத்தோடு படிக்கணும். மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். இதுதான் வல்லமையை தரும் உங்களுக்கு, இதுதான் விசுவாசத்தை தரும், இதுதான் ஞானத்தை தரும், இதுதான் வரங்களை தரும், இதுதான் அன்பை தரும், இதுதான் இரக்கத்தை தரும். இயேசுவை போல பார்க்கறது தான் வரங்கள். இயேசு எப்படி பார்க்குறார்? ஆமென். வருங்காரியங்கள் எதிர்காலத்தையும் பார்க்கக்கூடிய அந்த கண்களை உங்களுக்கு தருவார். ஆமென். இப்போ இந்த வரங்கள்லாம் ஒன்றுக்கு ஒன்று இணைந்து தான் செயல்படும். தீர்க்கதரிசனம் வரோம்னா எதிர்காலத்தை குறித்து சொல்லும்போது என்னாகும்? நமக்குள்ள ஆண்டவரோடு நெருங்குவோம். எச்சரிக்கை தருவார். இப்படி போனால் இப்படி நடக்கும், ஆபத்து வரும், அதனால் இப்படி போகணும் எச்சரிக்கை தருவார். நமக்குள்ள ஒரு தாய் தேற்றுவது போல தேற்றுவார். கர்த்தர் பேசினார்னா சமாதானமாக இருக்கும். கொலோசியர் 3:15 எனக்கு தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தை ஆளுகை செய்வதாக. ஆண்டவர் பேசின நம்மளோட சமாதானமாக இருக்கும். அதே நேரத்தில் ஆண்டவர் பேசினார்னா உங்களால் சொல்லாமல் இருக்க முடியாது. ஆமோஸ் 3ஆம் அதிகாரம் 7-8 வசனம் என்ன சொல்கிறாரு? தீர்க்கதரிசி நம்முடைய வருங்காரியங்களே தீர்க்கதரிசிகள் தம்முடைய ரகசியத்தை சொல்லாமல் செய்ய மாட்டார். சிங்கம் கெச்சிக்கிறது யார்? பயப்படாதிருப்பான். கர்த்தர் பேசும்போது யாரால் தீர்க்கதரிசி சொல்லாமல் இருக்க முடியும்? ஆமென். இப்போ ஜெபம் பண்ணுவோம், எல்லாம் கண்ணை மூடின்றோம். கண்ணை மூடி ஜெபம் பண்ணிட்டு நிர்மல் வந்துட்டு பக்கத்தில் கையை கொடுங்கன்னு உடனே எசேக்கியேல் கையை கொடுன்னா ஒரு சிங்கம் உட்காந்துருக்குது பக்கத்தில். நிர்மல் என்ன பண்ணுவார்? கையை கொடுங்கன்னா அந்த சிங்கம் அப்படி எடுத்து கொடுக்குது. நிர்மல் என்ன பண்ணுவார்? கையை கொடுப்பார் சிங்கத்துக்கு. என்ன பண்ணுவாருங்க? உங்கள் சிங்கம் ஒன்று உட்காந்துருக்குன்னா நீங்கள் கண்ணை திறந்து பார்க்குறீங்க, ஒரு சிங்கம் உட்காந்துருக்குது, என்ன பண்ணுவீங்க? பிரைஸ் தி லார்ட் அல்லேலூயா நான் சொல்லுவீங்க. என்ன பண்ணுவீங்க?
ஈனோக்கு எப்படி ஓடுவார்? ஈனோக்கு தான் உள்ளுக்குள்ளே உட்காந்துருக்கார், எப்படி ஓடுவார்? ஹெட்ஃபோன்லாம் பிச்சு போட்டு அவர் பக்கத்தில் இருக்க பிரதர் பேர் என்ன, பீட்டர்லாம் தாண்டி கேமராலாம் தட்டி விட்டு முதல்ல ஈனோக்கு பறந்துடுவார். யாரும் என்ன பிரைஸ்லாம் சிஸ்டர் நல்லா இருக்கீங்களா, திரும்பி பார்த்தா ஒருத்தர் இருக்க மாட்டாங்க. அப்படி போல் இருக்கும் ஆண்டவர் பேசினார்னா. எரேமியா 20:9 எரேமியா சொல்கிறாரு, இனிமேல் நான் கர்த்தருடைய பிரஸ்தாவங்கள்லாம் பெருசாக பேச மாட்டேன், கர்த்தர் சொன்னால் தீர்க்கதரிசனம் சொல்ல மாட்டேன்னு இருந்தேன். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை என் எலும்புகளில் அடைபட்ட அக்கினியை போல் இருந்தது, என்னால் பொறுக்க கூடாமல் சகிக்க கூடாமல் தீர்க்கதரிசனம் சொன்னேன். கர்த்தர் உங்கள்கிட்ட பேசினாருன்னா அக்கினியாக இருக்கும், அக்கினியாக இருக்கும். உற்சாகப்படுத்தணும் மற்றவங்கள. நீங்கள் ஜெபிக்கும் போதும் 4 பேர் ஜெபம் பண்ணுறீங்கன்னா, ஒருத்தர் ஜெபம் பண்ணுறாங்கன்னா அப்படியே சில மாதிரி நிற்கக்கூடாது. ஆமேன் ஆமேனும். அதே மாதிரி சில பேர் பார்த்திங்கன்னா நம்ம ஜெபிக்கலான்னு வருவாங்க. நம்ம ஜெபிக்கலான்னு சொல்லி வரும்போது ஆண்டவர் சொல்கிறாரு இப்படி காமிக்கிறான் போது நம்ம சொல்லிட்டு அவங்க ராப்பா கபாரா பூக்கு தாமா கும்மா கவான், நம்ம யாருக்கா ஜெபிச்சிட்டு இருக்கிறோம்? அவங்க வந்து ஜெபிக்க தானே வந்தாங்க. ஜெபிக்கணும் நாங்கள் ஆண்டவர் பேசுகிற சொல்லித்தானே இருக்கிறேன். நம்ம கேட்குறத விட்டுருவாங்க. ஆண்டவர் சொல்கிறார் வா பா பாப்பா ரிப்பா பாப்பா ரன்னாதா லோக்கோ போடணும். நான் அமைதியாகிடுவேன். இந்த ஆவியை அடக்கணும் முதல்ல. நான் உங்களுக்கு ஜெபிக்க வந்திருக்கீங்கன்னா ஜெபம் தானே பண்ணி வந்தீங்க. நீங்கள் டங்ஸில் பேச கேட்க வந்தீங்க. சிலர் பார்த்தீங்கன்னா இந்த கோழி ஓடும் பாருங்க, அந்த மாதிரி ரப்பா பாப்பா பாப்பான்னு ஓடி நம்ம பின்னாடி ஓட முடியுமா? அவன் ரப்பாக்கா ரப்பாக்கா தோக்கோ கோப்பா பொம்மா திம்மா கமான்றாங்க. நான் அது இருக்கிறவங்க எல்லாம் நாங்கள் பயந்து போய் கண்ணாடி பட்டவங்களாம் 10 ஓடி போவாங்க. கண்ணாடி பறந்துடும். அதற்கு பைபிள்லாம் எடுத்துக்குவாங்க. ஏன்னா பைபிள் மேலே ஏறி தவ்வி போய் தம்மு டும்மு. ஏங்க அப்படியாங்க ஆண்டவர் அபிஷேகம் வரும்? பிசாசு தாங்க அப்படி அலக்களிப்பான். தண்ணியிலையும் நெருப்புலையும் விடுவான். ஆண்டவர் பரிசுத்தர் மென்மையானவர். நாங்கள உருண்டுக்கிட்டா இருக்கேன். நான் எனக்குள்ள அபிஷேகம் இல்லாமல் நின்றுட்டு இருக்கேன். தன் ஆவியை அடக்கி இருக்கணும். 1 கொரிந்தியர் 14:31 சொல்கிறாரு, தீர்க்கதரிசன ஆவி தீர்க்கதரிசிக்கு அடங்கினது, அதான் ஞானத்தை இப்போதைக்கு வசனம். சில விஷயங்களை சொல்லுவார், சொல்லாதன்னுவார். நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்காக சொல்லுவார். ஆனால் இது என்ன பண்ணாத சொல்லாத சபையில்ன்னுவார். ஒரு பிரதர் கேட்டார் இப்போ 4 நாள் முன்னாடி, எல்லாருடைய பாசிட்டிவ் மட்டும் சொல்கிறீங்க, நெகட்டிவ் ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்கன்னாரு. நெகட்டிவ் சொன்னால் என்ன ஆகும்? அவங்க ஆண்டவர்கிட்ட நெருங்கணும். தனியாக சொல்லுவேன் அந்த நெகட்டிவை. அதிகமாக கோவப்படுறீங்க, கோவப்படாதீங்க. எல்லாத்துக்கும் அவசரப்படுறீங்க, அவசரப்படாதீங்க. இது எல்லாரும் முன்னாடி சொன்னால் என்ன ஆகும்? அவங்கள சிறுமைப்படுத்தின மாதிரி ஆயிரும். ஒடுங்கன ஆவி ஆயிடுவாங்க. எல்லோரும் நம்மளை இப்படி பார்ப்பாங்களே, நீங்கள் மேட்டிமையோடு இருக்கீங்க சிஸ்டர் இப்படி சொல்லிட்டேன்னு வைங்க. அவங்க போகும்போது என்ன ஆகும்? எல்லோரும் அவங்கள இப்படி சும்மா சாதாரண பார்க்கும்போது ரிக்ஷன் டேனியல் சாதாரண பார்ப்பான், சிரிப்பேன். அவங்களுக்கு இல்லை மேட்டிமீன் ஆவின்னு பார்க்குறான். ஒன்றும் வேண்டாம். இப்போ நிர்மல் வந்து நல்லா இருக்காரு, நல்லா சிரிச்சிக்கிட்டு இருக்காரு, இப்படி சிரிக்கிறாருன்னு. இவரை மனமடைக்குன்னா உங்களுக்கு ஒரு பெருமை இருக்குது பிரதர், கர்த்தர் காமிக்கிறார் பிரதர்னா போதும். உடனே எசேக்கியல் இப்படி பார்ப்பார், இப்படி பார்ப்பார். எசேக்கியல் இப்படி பார்க்குறவர் இப்படி பார்த்தா அப்படி பார்த்தாலே நான் நிர்மல் அவ்வளோ காலி. அப்புறம் ஈனோக்குள்ள என்னண்ணே நிர்மல் நான் அப்படி நினச்சேனே, பரவாயில்ல நான் ஜெபிச்சுக்கிறேண்ணே. அவர் பீட்டரில் அண்ணே இன்னையிலேருந்து உபவாசம் போட்டு ஜெபிக்கிறேன். உங்களுக்கு நிர்மல் வீட்டில் வேணும் பண்ணுவார், அவங்க ஓய்வு சாப்பிடுங்கண்ணே வேண்டான்ருவார். என்னென்ன எல்லாமே சாப்பாடே வேண்டாமான்ருவார். மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வராது. பெஸ்ட்டு டீச்சர் பெசலியல் ஆசாரிப்பு கூடாரத்தை பண்ணுறதுக்கு பெசலியல், அவனுக்கு கீழே அகோலியாப்னு 2 பேர் ஆண்டவர் செலக்ட் பண்ணார். அவங்க 2 பேருக்கும் டீச்சிங் கிஃப்டை கொடுத்தார். அழகாக கற்றுக் கொடுப்பாங்க. நிறைய பேர் நல்லா சமைப்பாங்க. ஆனால் அந்த சமைக்கிறத மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்க வராது. அப்படி டீச்சராக இருந்தாங்கன்னா ஷீ இஸ் எ லீடர். அவங்க ஒரு டீமே டீச் பண்ணி லீட் பண்ண முடியும். மேனேஜர் வேறு, லீடர் வேறு. மேனேஜர்னால் இருக்கிறத அப்படி இப்படி வச்சுக்குவாங்க. லீடர்னால் இந்த பேடை அந்த பக்கம் வச்சு இந்த கீபோர்டு இங்கே வச்சுக்கலாமே, இதை இந்த பக்கம் வச்சு அதை அந்த பக்கம் வச்சுக்கலாமே, இதை இப்படி மாற்றி வைக்கலாமே, இன்றைக்கி வீட்டில் இருக்க சேரை இப்படி வச்சுக்கலாமே, கிச்சனில் இருக்க திங்ஸ் இப்படி வச்சுக்கலாமேன்னுவாங்க. அந்த மாதிரி அவங்க லீடர் மாதிரி. நீளம்பா இல்லை உங்களுக்கு பின்னாடி ரொம்ப ஷார்ப்பான ஆள், சாதாரணமான ஆள் கிடையாது. சிரிக்கிறது அவங்கள மாதிரி யாரும் சிரிக்க முடியாது, அழுகிறது அவங்கள மாதிரி ஆளாக முடியாது. அந்த எமோஷன்ஸ், ஒரு பலூனில் தண்ணி பிடிச்சிங்கன்னா எப்படி இருக்கும்? பிடிக்காது, வெயிட் ஆகும். அது மாதிரி அவங்களுடைய ஆத்மாவில் வந்து சந்தோஷம்னா 100% சந்தோஷப்படுவாங்க, துக்கம்னாலும் 100% துக்கப்படுவாங்க. அவங்க தன் பாரத்தெல்லாம் மறந்து இங்கே உட்காந்துருக்குறாங்க. அவ்வளோ பாரம் இருக்குது. ஆனால் இங்கே ஆண்டவர்கிட்ட உட்காந்து வருத்தப்பட்டு பாரஞ்சவங்களே எல்லாரும் என்னிடத்தில் வாருங்க, நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் உன்னை விசாரிக்கிற தேவனானபடியால் உன் பாரங்களெல்லாம் என் மேல் வைத்து விடு. இளைப்பாடுறாங்க அவங்க. அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது.
ஆனால் வீட்டுக்கு போனால் திரும்ப எனக்கு பாரம் வருமே நினைக்கிறாங்க. இனி பாரப்பட மாட்டீங்க, இனி பாரப்பட மாட்டீங்க. இயேசு என்னோட இருக்கிறார், இயேசு எனக்குள்ள இருக்கிறார். விடுதலை நாயகன் எனக்குள்ளே இருக்கிறார், விடுதலை நாயகன் எனக்குள்ளே இருக்கிறார்.